அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்குறோன்னா மற்றும் ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் தான். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருதுங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ விநாயகா சோலார். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்க கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் வந்து செட்டி வீதியில தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஓல்ட் ஆயிடுச்சு இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து. உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சோலார் பேனல் வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியலைங்க, அதை கொஞ்சம் என்ன வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க. போய் நான் செக் பண்ணி பார்த்ததுல சோலார் இன்வெர்டர்ல சார்ஜர் வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. எம்பிபிடி சார்ஜர் கண்ட்ரோல் வந்து கம்ப்ளைண்டா இருந்துச்சு. அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அது என்ன சர்வீஸ் என்ன ப்ராப்ளம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு போட்டு 2 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கனாக்க யூடிஎல் இன்வெர்டர் தான், சோலார் எம்பிபிடி இன்வெர்டர். 2 வருஷம் வாரண்டிங்க. பிளஸ் வந்து 3350 அப்படிங்கிற மாடல் நம்பர்ல 3 kV இன்வெர்டர்ல 2600 வாட்ஸ் நீங்க வந்து லோடு வந்து யூஸ் பண்ணலாம். அவுட்புட் ஏசி கரண்ட் வந்து அதிகபட்சம் 9 ஆம்ஸ் நீங்க லோடு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த 9 ஆம்ஸ் லோடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2000 இருந்து 2400 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் வந்து அவுட்புட் இன்வெர்டர் மோடல்ல எடுக்கலாம். நீங்க டிவி இருக்கும்போது பைபாஸ் ஆகி போகும்போது அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அதே இது இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து சோலார் பேனல் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வீடியோல வரும், நீங்க பாருங்க. அவங்களுக்கு வாரி 545 5BCL பேனல்ல தான் 4 பேனல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அலுமினியம் வித் ஜிஐல தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது போல சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஆஃப் கிரிட்டோ ஹைபிரிட்டோ உங்களுடைய ஸ்கூலு காலேஜ் கமர்ஷியல்ல பெட்ரோல் பங்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. கமர்ஷியல் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த கமர்ஷியல் படி உங்களுக்கு பவர் பிளான்ட் உங்களுக்கு பவரோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அங்க என்ன தேவை எவ்வளவு லோடு தேவை இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல நீங்க சோலார் பவர் பிளான்ட் ஆன் கிரிட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஹைபிரிட் மாடல் ஆஃப் கிரிட் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் ப்ராப்ளம் ஏதோ கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சர்வீஸா இருக்குன்னு எந்த பிராண்டா இருந்தாலும் மல்டி பிராண்டா நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா. உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க, நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. இவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிளேஸ் தான் இந்த இடத்துல இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் பிளேஸ்னா கீழே வந்து ஒரு ஜுவல்லரி கடை, அந்த இடத்துல கோல்டு கடை வச்சிருக்காங்க கீழே. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல்ல வந்து சர்வீஸ் கிடைக்காதனால டெம்பரரி கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த டெம்பரரி கனெக்ஷன் யூனிட் கன்செஷன் அதிகமா வருது, பிளஸ் வந்து டிமாண்ட் சார்ஜ் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கன்செஷன் நம்ம போட்டு கொடுத்து இது வரைக்கும் எவ்வளவு யூனிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க டிஸ்பிளேல பாத்துருப்பீங்க. இப்ப பட் வந்து இந்த இடத்துல சார்ஜர் கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற சார்ஜர் கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் ரெட்டிஃபை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ 22% லோடு இவங்களுக்கு போயிட்டு இருக்குங்க அவுட்புட்ல. இதான் நீங்க பாக்குறது இப்போ டிஸ்பிளேல. அதே இது பாருங்க, யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பவர் என்ன வோல்டேஜ் என்ன வருதோ அது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கன்செஷன். நீங்க சோலார் போடணும் ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னாக்க டேவ்ல உங்களுக்கு கன்செஷன் அதிகமா இருக்கு, நான் டே யூஸ் அதிகமா பண்ணுவேன், நைட்ல வந்து எனக்கு யூசேஜ் எதுவும் இல்லை கமர்ஷியல் பொறுத்தல, நீங்க தாராளமா ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடலாம். அங்க இபிங்கிறத நீங்க ஒரு 20% மட்டும் பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சுக்கலாம். பாக்கி 80% வந்து நீங்க சோலார்லயே யூஸ் பண்ணலாம். கமர்ஷியலை பொறுத்தவரை டே டைம்ல என்ன லோடு எடுக்கிறீங்களோ அதுக்காக மட்டுமே நீங்க அதுக்கான கால்குலேட் பண்ணி சோலார் போட ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி ரொம்ப மிகவும் முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கால்குலேஷன் தான். கமர்ஷியலை பொறுத்தவரை நீங்க சோலார் போடணும் அப்படின்னாக்க அதுக்கான கரெக்டான இன்ஸ்டாலரோ கரெக்டான வெண்டாரோ கரெக்டான ஒரு டெக்னிக்கல் பர்சனை கான்டாக்ட் பண்ணி நீங்க சோலார் போட பழகிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய இஷ்யூ வரும். இவங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டரும் நம்ம ஒரு 110 லிட்டர்ல போட்டு கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட சோலார் வாட்டர் ஹீட்டரும் அவைலபிள், சோலார் வாட்டர் பம்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மல்டி பிராண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யூபிஎஸ் இன்வெர்டர் பேட்டரி நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் அதே மாதிரி மல்டி பிராண்ட் இன்வெர்டர் யூபிஎஸ் உங்களுடைய கமர்ஷியல் பிளேஸுக்கோ நீங்க ஏடிஎம்லயோ அல்லது ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் நீங்க யூபிஎஸ் போட்டிருந்தாலும் அதையும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்வெர்டர் பேட்டரி டொமஸ்டிக்ல நீங்க போட்டு கொடுத்தாலும் அதுவும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 110 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டரும் இவங்களுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால கண்டினியூவா நமக்கு நம்மளுடைய வீடியோ பார்த்தோம் நம்மளோட சேனல்ல வந்து வரக்கூடிய கஸ்டமருக்கும் நம்ம சர்வீஸ் முக்கியத்துவமா கொடுத்துட்டு இருக்கோம். மெயின் வந்து ஒரு சர்வீஸ் தான் முக்கியம். பாருங்க, 545 வாட்ஸ்ல பைபேசியல் பேனல் வாரி பேனல் தான் உங்களுக்கு 4 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு உங்க வீட்டுல நீங்க சோலார் பவர் பிளான்டோ சோலார் வாட்டர் ஹீட்டரோ நீங்க இன்ஸ்டால் பண்ண போறதுக்கு முன்னாடி அதுக்கான என்ன ஒயரிங் எப்படி எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணலாம், அதை எங்க அமைச்சா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு டீடைல்ஸ் இருந்தாலும் நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே லெவல்ல நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஒன்ஸ்
நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் எந்த இஷ்யூ எதுவும் வரக்கூடாது, எனக்கு எது சோலார்ல போனா பெட்டர் அப்படின்னாக்கா, டொமஸ்டிக்கா இருந்தாலும் அது கமர்ஷியலா இருந்தாலும் நீங்க ஆன் கிரிட்டுக்கு போய்க்கிங்க, அதுதான் பெட்டர். அதே இபிஏ இல்லை எனக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல கம்பல்சரி நல்லா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டாலர் எந்த ஒரு வெண்டாரை நீங்க கான்டெக்ட் பண்ண போகும்போது உங்களோட ரெக்யர்மெண்ட் பவர் நீங்க என்ன லோடு வீட்டுல யூஸ் பண்ண போறீங்க, லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன், ஏசி அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுங்க. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அந்த லோடு மட்டும் பர்டிகுலரா நீங்க யூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க, எக்ஸஸா லோடு ஆட் பண்றதோ எக்ஸ்ட்ரா நீங்க யூஸ் பண்றது இருந்தா கண்டிப்பா நீங்க தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதுல இன்ஸ்டாலருக்கும் உங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால கரெக்டா லோடு கால்குலேட் பண்ணி எந்த ஒரு டீலரா இருந்தாலும் சரி, சோலார் இன்ஸ்டாலரா இருந்தாலும் சரி, லோட கால்குலேட் பண்ணி சோலார் பவர் பிளான்ட் போட கத்துக்குங்க. தவறுதலான ஐடியா கொடுத்து நீங்க எந்த லோடு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சோலார்ல ஓடுங்கிறத கண்டிப்பா கஸ்டமருக்கு வந்து நீங்க சொல்லாதீங்க. உண்மையை சொல்லி கரெக்டான ஒரு சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டான ஒரு டெக்னிக்கல் ஐடியா கொடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அப்பதான் உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடு, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல யூஸ் பண்ணுவோம். இது போல உங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட் வேணும்னா கால் பண்ணுங்க. நன்றி.